அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் பறந்து வாழும் எமது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் ஒரு பேசு பொருளாக மாறிய விடயம் ஐபிசி நிறுவனம். தெரிஞ்சிருக்குமே, நாம் ஐபிசியை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. அதற்கு முன்பாக நாம் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்குது. நான் 10 ஆண்டுகளாக ஐபிசியின் லங்காஸ்ரீயின் தமிழ்வின் ஊடகத்தில் எழுதியும் பேசியும் நேர்காணல் கொடுத்தும் நான் இருந்திருக்கிறேன். அதாவது ஐபிசி நிறுவனம் இந்த லங்காஸ்ரீ தமிழ்வின் நிறுவனத்தை விலையாக வாங்குவதற்கு முன்பாக இதன் உண்மையான ஓனர் யார் என்றால் இப்பொழுது நமது ஸ்ரீதரன் எம்பியின் ஒரு இளைய சகோதரர். அவர் அந்த நிறுவனத்தை வித்த பிற்பாடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். அவரிடம் 2-3 தடவை பேசியிருக்கிறேன். நல்ல அழகாக செஞ்சிருந்தார். அவர் நான் நினைக்கிறேன் ஒரு 6 அல்லது 5 ஆண்டு காலமாக நான் லங்காஸ்ரீயில் ஊடறுப்பு நிகழ்ச்சி பட்டமேசை ஊடறுப்பு கொடுத்திருக்கின்றேன். அதன் பிற்பாடு ஐபிசி நிறுவனம் இதை விலையாக பெற்றது. நான் 1 ஆண்டு காலம் இயங்கவில்லை. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் இந்த ஐபிசியும் இந்த லங்காஸ்ரீக்காரர்களும் மிகவும் மோசமாக இஸ்லாம் அந்த முஸ்லிம் மக்கள் மீது விஷம் காய்க்கினார்கள். அதனால் நான் 1 வருஷம் அவங்கள்ட்ட போகவே இல்லை. அது பிற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆக இந்த நிறுவனத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போதும் இப்போதும் எப்போதும் இந்த நிறுவனத்தின் ஓனர், நிறுவன உரிமையாளர் பாஸ்கரனை பற்றி நான் கண்டுமில்லை, பார்த்துமில்லை, பேசியும் இல்லை. ஆனால் இந்த சமூக ஊடகங்களில் வெளிவருகின்ற ஒரு செய்தியின் பிரகாரம் இதை எனக்கு ஒரு பேச வேண்டும் ஒரு ஆர்வம் காரணமாகத்தான் இதை பேசின கொள்கை. ஏனெனில் தமிழ் மக்கள் மத்தியில் நானும் ஒரு நம்பிக்கையான ஊடகம் என்ற வகையில் அந்த பங்களிப்பு எனக்கும் இருக்கின்றது. எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்குமானால் நாங்கள் ஒருவரை ப்ரொபோஸ் பண்ண இருக்கின்றேன், நான் தனிப்பட்ட விடயமாக. ஆக இந்த அவருக்கு ஐபிசி நிறுவனம் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பில் மில்லர் திரைப்படம் என்று ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்காக அண்மையில் அவரது ரீச்சா நிறுவனத்தில் சில அங்குராப்பண நிகழ்வுகள் குத்துவிளக்கேற்றி நடைபெற்றதாக நான் பார்த்தேன். இந்த மில்லர் என்ற ஒருவர் அது கரும்புலிகளின் ஒருவர், புலிகளின் மிக பிரபலமான ஒருவர் என்று. ஆனால் இப்போது அதற்கு பல வகையான எதிர்ப்புகள் உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர்கள் மத்தியில் இருந்து கிளம்பியதன் பிரகாரம் போராட்டம் என்ற ஒரு பெயராக மாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நன்றிப்பா. அந்த மில்லர் என்பது ஒரு தனிப்பட்ட நபரைத்தான் குறிக்க போகின்றது. அதாவது மில்லர் ஒரு அந்த கரும்புலிய வீரனை. ஆனால் போராட்டம் என்பது இன்னும் முடியாத போராட்டம். அது பாத்தீங்களா, போராட்ட வடிவங்கள் மாறிக்கொண்டே போகுமே. ஆக தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் அது போராட்டம் முடிவில்லாது. அதாவது வடிவங்கள் பல மாறி அந்த போராட்டம் ஒரு இலக்கை அடையும் வரையும் தொடரும். உண்மையிலே இந்த ஐபிசி திரைப்பட குழுவிற்கு நாம் மனமாற நன்றிகளை தெரிவிக்கலாம். இப்ப இந்த போராட்டத்தை எதிர்த்து எவனும் வரையில்ல. என்னமா எதுக்குறீங்கன்னா என்னையெல்லாம் செய்யறானுகள். எவ்வளவு பரம் இந்த உச்சகட்டம், அதாவது கேப்டன் பிரபாகரன் தமிழ் திரைப்படம் வந்துச்சு. அப்பெல்லாம் வரல. இந்த பாஸ்கரன் பந்தோட மட்டும் பாஸ்கரன் மீல என்னன்னா கொஞ்சம் எரிச்சல் படுறாங்க. எனக்கு பாஸ்கரனை பத்தி தெரியாது. ஆனால் அவரை பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. புலிகளின் பணத்தின் பினாமி என்று ஒரு விடயத்தை நாம் சொல்லுவோமா? இப்பொழுது நான் கண்டது லண்டனில், பிரித்தானியாவில் ஏகப்பட்ட புலிகளின் பினாமி கடைகள், ஷாப்பிங் நிறுவனங்கள், மினி மார்க்கெட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்ப யாரும் கையில கொடுப்பானுங்களா? யாருக்காவது ஒரு முன்னாள் போராளி கொடுக்கானா? என்ன கேட்டால் இந்த பாஸ்கரன் ரீச்சாவில் 500 குடும்பங்கள் வேலை செய்து அத்தனையும் முன்னாள் போராளிகள். சரி, அவர் அந்த புலிகளின் முன்னாள் பணம் என்று சொன்னாலும் இன்றைக்கு அந்த பணத்தின் மூலம் ஒரு எனக்கு தெரிய ஆதாரம் இல்லை, நான் எதிர்க்கிறதாக சொல்லுகின்றேன். அப்படி ஒரு பணம் என்றாலும் கூட இன்றைக்கு முன்னாள் போராளி தானே அவர் வேலையெல்லாம் கொடுக்கிறார். அது ஒரு பிராய்ச்சித்துவம் இருக்கலாமே. மக்களுடன் மக்களாக இன்றைக்கு அவர் வேலை செய்யறாரு இல்ல. நிறைய பேப்பர் ஃபேக்டரி அவரை பத்தி சரியா தெரியாது. பேப்பர் ஃபேக்டரி எல்லாம் இயங்குது போல் அந்த அளவுக்கு ஒரு தொழில் துறைமுகத்தை உருவாக்கி இருக்கின்றாரே. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்றைக்கு அரசியல இருக்கட்டும், புலிகளின் பணத்தை சுருட்டிய பல பினாமியல் இருக்கட்டும், அவனும் அவன் குடும்பம் தானே வாழுது. அந்த வகையில பார்க்க போனா பாஸ்கரன் பரந்த அளவுல முன்னாள் போராளிகளின் குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறார்களே. அதை ஏன்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இவர் இப்ப பணம் தான் சொல்ல போறாங்க. நான் இவரை பார்த்துல இனிமேல் பார்க்கணும் போல தோணுது. ஆமா, ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லலாம். ஏனெனில் அவர் நினைத்தால் அவர் இந்த பணத்தை கொண்டு வராம எங்கேயே அவர்
ஆஸ்திரேலியா, ஜெர்மன் போன்ற நாடுகள்ல அவர் பல தொழிற்துறைமுகங்களை போட்டிருக்கலாம். அவர் சில வேளை இந்த பணத்தின் பிரகாரம் அவர் நீங்க புலி பணம்னு சொல்றாங்க, நமக்கு இன்னொருத்தன் பாத்தீங்க தானே புலிரா புனாமி என்று சொல்லி புல்லா கிட்டத்தட்ட 1000 கோடி இழந்துட்டான் திரைப்படம் எடுத்தெடுத்து. ஒருத்தன் திருறானே இங்கேயும் வந்துட்டு ஒரு பேப்பர் நிர்வாகம் செஞ்சான், எலெக்ஷனுக்கு அள்ளி எறிஞ்சான், அவன் புல்லா மைண்ட் அனுப்பி சொல்றான். அதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இன்றைக்கு இவர் பாஸ்கரன் புலிகளின் பணம் என்றாலும் இந்த பணம் வடக்கிலான முற்றுமுழுதா கொண்டு வச்சிருக்கிறாரு, ஒதுக்குறாரு. ஆக நல்லதுதான். இப்ப கடந்த காலம் எங்களுக்கு தெரியாது, அவர் எந்த பினாமி என்ன பண்ணாரு யாரும் காணல, இருக்கலாம் இல்லாம போகலாம், இல்ல அது உண்மையாகவும் இருக்கலாம், அது எங்களுக்கு சரியா தெரியாப்பா. ஆனா பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுடன் மக்களாக இன்றைக்கு அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கின்றார். அவர் அவரோட பணி அங்க வேலை செய்யற அவங்களோட ஊழியர்கள் எல்லாம் நலவு செய்கிறார். முன்னாள் போராளிகள் இன்றைக்கு பிச்சை எடுக்கும் அளவுக்கு முன்னாள் போராளிகள் வந்திருக்கிறாங்களே, அதுல யாராவது கொடுக்குறாங்களா சொல்லுங்க பாப்போம். புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் கொடுக்கும் அது வேற விடயம். நான் சொல்லுவது புலிகளின் பணத்தை சூறையாடிய பினாமிகள் யாராவது தனிப்பட்ட ரீதியிலேயோ இல்ல பொது பாகுவையெல்லாம் செய்யறாங்களா? இல்லையே. அப்ப நீங்க ஏன் இவர் மில்லர் திரைப்படம் எடுக்க போனது? மில்லர் விட போராட்டம் சூப்பருங்க. அவருக்கு அந்த எதிர்த்த மக்களுக்கு அவர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். ஏனெனில் மில்லர் என்பது ஒரு கரும்புலி முதலாம் போராளி இருக்கலாம். இது போராட்டம் என்பது எமது தமிழ் பேசும் இந்த உணர்வு, நாம பேசுற தமிழ் உணர்வு இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். ஒரு இலக்கை நோக்கிய இலக்கு என்பது என்ன, அது இன்று எங்களால் சொல்ல முடியாது. ஒரு இலக்கு என்பது நம்மை ஆளும் ஒரு இலக்கு வரும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். மனசுக்குள்ள இருக்கும், உடம்புல இருக்கும், வாயில இருக்கும், பேச்சில இருக்கும், செயல்ல இருக்கும். போராட்டம் ஒருபோதும் மாறப்போவதில்லை. இன்று இன்னும் ஒரு சமுதாயம் இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கடந்து வந்தாலும் அந்த போராட்டம் இருக்கத்தான் போகுது. முதல்ல மில்லர் திரைப்படம் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றோம். எமது நிறுவனத்தின் சார்பில் மில்லர் என்ற திரைப்படத்திற்கான பூஜை கடந்த மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்றது. எமது அடையாளங்களையும் எமக்காக அர்ப்பணித்திருப்பதின் அடையாளங்களையும் எமது அன்றாட வாழ்வின் அத்தனை அங்கங்களும் சூட்டிக் கொள்ளும் எமது பெருமைக்குரிய கடமையாக வகுத்துக் கொண்டு வாழ்ந்து வருவதன் விளைவாகத்தான் மில்லர் என முன்னரே பெயரிடப்பட்ட திரைப்படத்தினை நாம் தயாரிக்க முன்வந்தோம். இது ஐபிசியின் அந்த மில்லர் திரைப்பட குழுவினரால் விடப்பட்ட ஒரு அறிக்கை எமக்கு கிடைத்திருக்கின்றது. அதைத்தான் நான் சொல்லி வருகின்றேன். எங்களை நேசிக்கின்ற அத்தனை பேருக்கும் இது நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்லி போகுது. எனவே தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த திரைப்படத்தின் பெயரை மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். திரைப்படத்தின் புதிய பெயராக போராட்டம் என்பதனை அறிவிக்கின்றோம் என்று லண்டனில் இருந்து வெளியாகின்ற அவங்களோட மிடில் ஈஸ்ட் யூகேல இருந்து வெளியாது ஹரோல இருந்து வெளியாக இருக்குது. நன்றி திரைப்பட குழு வந்து இனி அவர் லண்டன்ல சிறிதங்காரம் தானே, அவர் அங்க இருந்தா அவரை செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். ஆக என்னை கேட்டால் போராட்டம் என்பது சரியான பெயர். இந்த பெயரை முதல் எடுத்து கொடுத்தவன் நீங்க சொல்லணும். பாஸ்கரன் நிச்சயமா அந்த போராட்டம் என்று பெயர் அந்த மனுஷனையும் நீங்க முன்னிறுத்தணும். நல்ல ஒரு பெயர் அது. நீங்க மில்லரை வச்சுக்கிட்டு இவங்களோட நோண்டி சாட்டுகளுக்கும் இவங்களோட அம்புகளுக்கும் ஆளாக தேவையில்லை. நிச்சயமாக போராட்டம் என்ற படம் மிகப்பெரிய வெற்றி அளிக்க வேண்டும். ஆனால் இதுல ஒரு வேடிக்கை என்னென்னால் போராட்டம் என்பதில் அவருக்கு நல்ல வேண்டால் இல்ல ஒரு விடயம் இருக்கு. மில்லர் என்றால் அவர் ஏற்று சார் உண்மையெல்லாம் சொல்ல போனால் அது இங்கு இலங்கைக்குள் சில போல தணிக்கை வரலாம். இப்ப போராட்டம் என்பது எங்களுடைய இலக்கை நோக்கிய போராட்டம். வேண்டியதை மறைச்சு வேண்டியதை காட்டலாம், சென்சர் போர்டுக்கு போகாது. ஆனால் இவர் மில்லர் என்ற திரைப்படம் எடுத்தால் ஏகப்பட்ட விடயங்கள் சொல்ல வேண்டி வரும். பொய் மறைக்கலாது. அப்படி என்று சொன்னால் அவர் ஏகப்பட்ட செலவை தயாரிக்கின்ற மில்லர் படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சென்சர் போர்டு சென்சர் பண்ணும். அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத தாக்குதல் இருந்து அத்தனை வேலைகளும் காட்ட வேண்டி வரும். போராட்டம் என்பது உண்மையிலே இதுவரைக்கும் எங்கேயும் வரல போல, தமிழ்நாட்டுல வரல நினைக்கிறேன், பார்க்கல. சரியா? போராட்டம் என்பது நல்ல பெயராத்தான் இருக்கும். போராட்டம் என்றால் ஏற்று சார் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொட்டு இன்று வரையும் நாம் போராடி கொண்டிருக்கும் விடயம் தான் போராட்டம். அப்ப அதுக்குள்ளே நிறைய சென்சர் வரலாம், நிறைய தவிர்க்கலாம். எனவே இலங்கை ராணுவ தரப்பு செய்தியா நிறைய அதுக்குள்ள கொண்டு வரணும். எங்கிருந்து ஆரம்பிச்சு போராட்டம் குட்டிமணி எல்லாம் சொல்ல வேண்டி வரும். அது இங்க கொழும்பு வெலிக்கடை சிறையில கொலை செஞ்சதெல்லாம் காட்ட முடியுமா? அப்ப ஆக போராட்டம் என்பது எமது ஆரம்ப காலத்தில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மேயர் சுடப்பட்டாரா அல்பிரட் துரையப்பா கொல்லப்பட்டதிலிருந்து இன்று புலிகள் பின்வாங்கிய விடயம் வரையும் சொல்லப்பட வேண்டும். முடியுமா? ஷோட்டா அப்ப சொல்லவெல்லாம் சில தணிக்கையில் மெல்லாம். எனவே
எதுவானாலும் மில்லர் என்ற திரைப்படம் நீக்கப்பட்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது எதிர்த்த மக்களுக்கெல்லாம் நன்றியும் சொல்லுவேன். அது தனிப்பட்ட ஒருவரின் பெயர். போராட்டம் என்பது வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் சொந்த போராட்டம். இது சொந்த போராட்டம். அதை நாம ஏகப்பட்ட விடயங்களில் பறந்துபட்டு வெளிக்காட்ட முடியும். நிச்சயமாக அது உணர்வு ரீதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இன்னும் ஒரு விடயம் நாம் இங்கே சொல்ல வேண்டி இருக்கின்றது. எமது மக்கள் செல்வன் அடைக்கலநாதன் எம்பி குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற விடயங்களை வைத்து நான் பேச முடியாது. அதனால் ஒரு பெண் சம்பந்தப்பட்டும் ஒரு கொலை சம்பந்தப்பட்டும் செல்வம் அடைக்கலநாதன் குறித்து பேசி வருகின்றது. எங்கும் ஒரு போலீஸ் முறைப்பாடு இல்லாமல், அது ஒரு போலீஸிலும் தெரியப்படாமல் நான் என் இஷ்டப்படி பேச முடியாது. இப்ப பாருங்க, மில்லர் திரைப்படம் குறித்து போராட்டம் மாற்றப்பட்ட குறித்து அவங்கட ஒரு அறிக்கை ஒன்று மொழியாக இருக்கு. அதை பற்றி நான் பேசலாம். இது எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஓடிய வீடியோ வருகிறது பாக்குறோம். அது நான் தானே சொல்லணும், நிறைய பேர் வந்து கேட்கிறேன், நான் தானே சொல்லணும். ஏங்க ஒரு தமிழ், அது ஒரு தனிப்பட்ட விடயம், அது ஒரு காம களியாட்ட விடயம். அவர் காமத்தில் இருந்து இல்லாத நான் பார்த்தேனா? எனக்கு தெரியுமா? போலீஸுக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்டவர்கள் மன்னார் பகுதியில போய் ஒரு முறைப்பாடை செய்யுங்க, போலீஸோட நாங்க செய்தியை சொல்றோம். செய்தி இருக்காப்பா, ஆதாரம் இல்லாம பேசிட்டு பிறகு நாங்க அதுல தர்ம சங்கடத்தை ஆக முடியுமா? அரைபூர்வமாக வாங்க தயவு செய்து. முட்டாள்தானே வந்துட்டு நான் தான் சொல்லணும், ஏன் ஊடக தர்மம் சொன்னா அது ஊடக கர்மம் இல்லையா? எதுவுமே தெரியாம ஊடகத்துல இப்பதான் ஏஐல வேண்டிய அளவு எல்லாம் பண்றீங்கல்ல. இப்ப எது உண்மை எது போய் நிஜம் எது எங்களுக்கு விளங்குது இல்லை. அந்த அளவுக்கு ஏஐ போட்டு பழுக்குறீங்க. நான் பாருங்க, அர்ஜுனா எம்பியை போட்டு இந்தியாவுக்குள்ள இருந்து ஒரு ஏஐ மூலம் போட்டு பழுக்குறீங்க. அது பார்த்தா உண்மையிலேயே உண்மை மாறி இருக்குது. பச்சை புருடா என்ன சொல்ல போறீங்க? எனவே செல்வன் அடைக்கலநாதன் குறித்து பாதிக்கப்பட்ட யாராவது எங்காவது ஒரு போலீஸ்ல ஒரு மேடரும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விடயம் என்று வருகின்றது. அது குறித்து ஒரு போலீஸ் முறைப்பாடு கிடைக்குமானால் அதை வச்சு நாம கை வச்சு கால் வச்சு நடக்க விட்டுறலாம். சரி, உங்களோட கையிலடா வாக்கு பலம் இருக்கு, இனி போனாங்களேண்டா அட பாவிகளா, உங்களோட கையில வாக்கு பலம் இருக்குது. இந்த மாதிரி பெருச்சாளிகளை போட அந்த வெற்றி பெற வைக்காதாங்களேன், புது ஆக்களை உருவாக்குங்களேன். பெருச்சாளிகள் இன்னும் இந்த கொலை களத்து இருக்கிறாங்கள கொண்டு வராங்களேன். அவன் எவ்வளவு கோடி செலவழித்து அவனுங்களுக்கு வாக்கு போடுவாங்களேன். எதிர்வருகின்ற காலங்களில் நல்ல ஆக்களை கொண்டு வாங்கலேன். எவ்வளவு உங்க மக்கள் மத்தியில் எவ்வளவு கௌரவமான மக்கள் இருக்கு வாங்கலேன். இன்னும் இந்த ஆயுத கலாச்சாரம் கொண்ட கொலை கலாச்சாரம் கொண்ட பின்பித்தம் எல்லாம் கொண்டு வராங்களேன். அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்துட்டு நீங்க பேசணும்டா என்னன்னுங்க நான் ஆதாரம் இல்ல பேசுவது. நான் கொண்டு வர கருப்பாடு முழுதும் ஆதாரபூர்வமாக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்ட விடயம் தான் கருப்பாடுகள். புரியுதுங்களா? இது கூட நான் எனக்கு பேசணும் போன்ற ஆர்வம் இருந்து மில்லருக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருது என்று பார்த்தா, நான் இப்ப போராட்டம் கொடுத்து அவங்களே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையை தான் நாங்க சொல்ல வரோம். ஆக நான் இன்னும் ஒரு பாட்டு வச்சுட்டு இருந்த பாஸ்கரன் குறித்து பேசுவதற்கான். ஏனெனில் ஒரு தொழிலதிபராக இயங்குகின்றார், மக்களுக்கு நலவு செய்கின்றார். ஏன் இதை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்கல்ல? ஏன் அவர் மீது நீங்க அம்படிச்சு அவர ரீச்சா என்பது அப்பா, அது அவர ஒரு தொழில் துறைமுகம். அவர் வருமானத்தை தான் பார்ப்பார். 500 பேருக்கு வேலை கொடுக்கணுமையா? வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கணுமையா? அவன் சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க கண்ட மாதிரி அதுக்குள்ள ஏன் போறீங்க? நீங்க பணம் யாழ்ப்பாணத்துல 90% பணக்காரர்கள் தானே. ரீச்சாவுக்குள்ள எல்லாமே இருந்தா நீங்க வெளியில அவன் கொண்டு போனா அவனுக்கு எந்த கட்டி வைக்க போறான்? அதுக்கு 24 மணி நேரம் வாட்சர் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள வேலை உள்ளுக்கு ஆளுக்கு 500 பேருக்கு சம்பளம் என்று வருகின்ற போது நீங்க எல்லாத்தையும் வெளியே கட்டிக்கு போனா முடியுமா? இதென்ன நம்ம உள்ள இருக்கிற பாக்க என்ன கொள்ளுமே தெய்வல ஜூ மாதிரியா? இது இல்லையே. தனியார் என்பது அவங்க முற்று முழுதாக பணத்தை எதிர்பார்த்து பண உழைப்புக்காக செய்யப்பட்ட ரீச்சா. அதுல இருந்து நாம குற்றம் சொல்ல போறோம், அதுல இருந்து நாம அம்பாடிக்க போறோம். இப்ப நான் திரைப்படம் எடுக்கிறார், அந்த திரைப்படம் வெற்றி பெறாட்டி எத்தனை கோடியை நஷ்டப்பட போறார்? பணம் இருக்குது, அது சொல்ல தெரியாதே. அது எப்படியும் நம்ம தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழ்ற மக்கள் பார்வையிட்டாலே அது காணும். லண்டன்லாம் முதல் வெளியாக்கான்னு நினைக்கிறேன். ஆகையினால அதுவும் ஒரு வசூல் ராஜாவா போகலாம். ஏன்னால் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பணம் கூடினா திரைப்படம் எடுக்க ஆசை வருது. அவர்கிட்ட பணம் இருக்கு செய்கிறார். ஏன் தான் நாம இந்த அம்படிக்கு புறப்படுறோம்? இப்ப நம்முடைய வடக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு அமைதி நிலைமையும் தொழில்துறைமுகம் தேவை, தொழில் பேட்டை தேவை. தொழில் ஒன்று இல்லாம தான் 1000 பிரச்சனை வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, இந்த கிழக்கு மாகாணத்தில எல்டிடி முன்னாள் போராளிமார்களை கணக்கெடுக்கிறாங்கல்ல. முதல் எப்படி ஒரு பயந்து அசந்து வாழ்ந்தார்கள்,
பாத்தீங்க தானே. இப்ப நாக்கும் கணக்கு இல்ல. அப்ப யாரு பாக்குறேன்? அந்த அளவுல நான் பாஸ்கரனை வாழ்த்துவேன். ஏனெனில் ஒரு அவனால குடும்பம் கஷ்டங்கள் எல்லாம் விட்டு, படிப்பு கல்வி எல்லாம் விட்டு, இந்த போராட்டம் என்ற ஒரு வடிவத்துக்குள்ள வந்து அவங்கள வாழ்க்கை இழந்து, உயிரை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அங்க ஒண்ணுமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். அது ஊடகம் என்ற நானும் ஒரு 30 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லுவேன். ஒன்றுமே கிடையாது. இழந்ததெல்லாம் இழந்தாச்சு. அப்ப ஆக பாஸ்கரன் நாம எல்டிடி பினாமி எல்டிடி பணம் பண்ணி சொன்னாலும் இன்னைக்கு அவங்களுக்காக அந்த பணம் கூடுதலாக பயன்படுது. அது ஒரு ஏன் அதை நீங்க ஒரு பிராய்ச்சித்தமா பாருங்களேன். அப்படி இருக்கட்டும், எனக்கு தெரியா, இருக்கட்டும், பிராய்ச்சித்தமா பாருங்களேன். இந்த 500 பேர் பேப்பர் ஃபேக்டரி எல்லாம் வேலை கொடுத்திக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த குடும்பம் வாழுதா இல்லையா? குறைஞ்சது 60-70 ஒவ்வொரு நபரும் சம்பளம் எடுத்து அந்த குடும்பம் வாழுதா இல்லையா? அப்ப ஏன் அவர் எதுக்கு அம்படிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எனவே அவரை வச்சு எமது மக்களை முன்னேற்றும் வழியை பார்ப்போம். இன்னும் ஒரு பாட்டு நான் தருவேன். அது வரையும் அதிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சொல்லுகின்றேன், பாஸ்கருக்கு எனக்கு எந்த தொடர்பே கிடையாது. நான் 4வது பேசியும் இல்லை, அவரை சந்திச்சும் இல்லை, கதைத்தும் கிடையாது. பார்ப்போம், இன்னும் ஒரு நல்ல விடயத்தை எடுத்து வந்து பேசுவோம். அவர் விடயத்தில் பாட்டுவும் வருவேன். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.